ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். கரம் நீட்டி குழந்தை வரம் கேட்ட பக்தருக்கு தன் கரம் திறந்து குழந்தை வரத்தை அருளிய பாபா அப்படின்ற ஒரு பதிவை இப்போ நம்ம பகுதி 1ல பார்த்தோம். கரம் திறந்தால்தான் குழந்தை வரம் அப்படின்னு பாபா சொன்னதோட அர்த்தம் என்ன? அதற்கு பாபா என்ன செய்தார்? எப்படி அந்த வரத்தை கொடுத்தார்? கரம் திறந்து எப்படி கொடுத்தார்? எப்படி உதி கொடுத்தாரா, இல்லை உண்பதற்கு ஏதாவது கொடுத்தாரா? ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்துல பக்தர்களுக்கு உதி கொடுத்து ஆசிர்வதிப்பார். இல்லை உண்பதற்கு ஏதாவது கொடுத்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு பக்தருக்கு மாங்கனிகளை கொடுத்து நீயும் உண்டு விட்டு உன் மனைவிக்கும் கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர்களுக்கு வரிசையா குழந்தைகள் பிறந்ததா சச்சரிதத்துல கொடுத்திருக்கு. அதே இப்படி பாபா கரம் திறந்து கொடுத்தது என்ன, இந்த பக்தருக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப பாபா அப்படி பண்ணாரு, இப்ப எப்படி பண்ணியிருப்பார்? 2009ஆம் வருஷத்துல அப்படி என்ன பண்ணார் பாபா அப்படின்னு நமக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் இல்லையா? இப்போ அந்த அற்புதத்தை நம்ம பார்ப்போம். ஒரு முறை இந்த அடியவர் சாய் பக்தர் தன்னுடைய நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து சாந்தம் சென்னையில ஒரு ஹோட்டல்ல உணவு உண்பதற்காக போயிருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்கவுங்களுக்குள்ள மனக்குறைகளை பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்தர் சொல்றாரு, பாபா இருக்கார், கைவிட மாட்டார், கண்டிப்பா நம்மளை சோதித்தாலும் அவர் கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீங்களும் நம்புங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு கையலம்பிட்டு வெளியில வரும் பொழுது ஒரு முதியவர் இவரை நோக்கி வந்திருக்கார். அந்த 3 பேர் இருந்த போதிலும் இந்த பக்தரை நோக்கி அந்த முதியவர் வந்திருக்கார். பார்க்கும் பொழுதே ரொம்ப நாள் குளிக்காதது போல ஒரு அழுக்கு உடை அணிந்து கொண்டு, ஒரு அழுக்கு லுங்கி போட்டுட்டு கையில ஒரு பை வச்சுட்டு இவரை பார்த்து புன்னகையோட நெருங்கி வரார். நெருங்கி வரும்பொழுதே இவர் நினைக்கிறாரு, பிக்ஷை கேட்டு தான் வராரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கையில ஏதாவது சில்லறை இருக்கா அப்படின்னு தேடுறதுக்குள்ள அங்க இருந்த செக்யூரிட்டி இங்கெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடாது, தூரமா போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த செக்யூரிட்டியும் வாயடைச்சு போயிட்டாராம். இந்த பக்தரும் வாயடைச்சு போயிட்டாராம். அப்படி வாயடைச்சு போறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதியவர் டக்குன்னு தன் கைப்பையிலிருந்து ஒரு 3 வாழைப்பழங்களை எடுத்து அந்த அடியவரிடத்துல தன் கரங்களை திறந்து இப்படி கொடுத்தாராம். இத பார்த்ததும் அந்த பக்தருக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த பழங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவு கவர்ச்சியா இருந்ததா, அவ்வளோ அழகா இருந்ததா அந்த பழங்கள். ஏதோ பார்த்து பார்த்து வாங்கிய பழங்கள் போல, அது தோட்டத்திலேருந்து பறிச்சு நேரா எடுத்துட்டு வந்தது போல, ஒரு கருப்பு ஓடாதது போல, ஒரு தாம்பூலத்துக்கு வைக்கிறது, ஒரு சாமிக்கு வைக்கிறதுக்கு பழம் எப்படி நம்ம பார்த்து பார்த்து வைப்போம். அந்த மாரி அந்த பழங்கள் அவ்வளவு பார்க்கறதுக்கே கவர்ச்சியா இருந்தது. சாப்பிடணும் போல தோணுச்சாம். ஆனா, அவருடைய உருவத்த பார்த்ததும், அவரோட அழுக்கான உடைகள பார்த்ததும், இந்த பக்தருக்கு ஒரே தயக்கமா இருந்ததாம் அந்த பழத்த வாங்கிக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த சாய் பக்தருக்கு பாபா அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு, அவர் என்னதான் தயங்குனாலும் மனம் மாறித்தானே ஆகணும். அங்க மனசுக்குள்ள பாபாவே புகுந்து ஒரு விஷயத்த அவர யோசிக்க வைக்கிறாரு. என்னன்னா, நான் எந்த உருவத்துல வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஏன்னா பாபா உயிரோட இருந்தப்பவே தொலைதூரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களுக்கு வேறு சில குருமார்களின் மூலமாகவோ, இல்ல சித்தர்களின் மூலமாகவோ, இல்ல துறவிகளின் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தட்சணை கேட்டு வாங்கியிருக்கிறதாகவும், ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்ததாகவும் சச்சரிதத்துல குடுத்துருக்கு அங்கங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பக்தருக்கு பாபா தோற்றுவித்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லணும். சரி, இது ஒருவேளை பாபாவா இருந்தா என்ன பண்றது? நம்ம இந்த சந்தர்ப்பத்த தவற விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் அந்த பழத்த வாங்கியிருக்காரு. அந்த 3 பழங்களையும் வாங்கிட்டார், வாழைப்பழத்த. வாங்கினவரு அந்த முதியவரையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த முதியவர் வாங்கின உடனேயுமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் நின்னுருக்காரு. நகர்ந்து போய் நின்னவர் அமைதியா இல்ல இந்த பழத்த அவரு சாப்பிடுறாரா? இல்லையா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே நின்னுட்டுருக்காரு. எவ்வளவு ஒரு அழகான அனுபவம் பார்த்தீங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட குடுத்துட்டு, அந்த குழந்தை சாப்பிடுதா இல்லையான்னு ஒரு அம்மா பார்க்குற மாரி, அப்பா பார்க்குற மாரி அவர் தூரமா போய் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா இந்த பக்தர் தொடர்ந்து தயக்கத்திலேயே இருந்திருக்காரு. ஏன்னா, இத சாப்பிடலாமா? இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரலாமா? இல்ல இங்கேயே எங்கேயாவது வச்சுட்டு போயிரலாமா? யார்கிட்டனா குடுத்துட்டு போயிரலாமா? இத்தனை எண்ணங்கள் ஓடுது. இந்த தயக்கத்த புரிஞ்ச அந்த முதியவர் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து அவர பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்பவும் ஒரு எண்ணம் அந்த பக்தருக்குள்ள வருது. இதுவும் பாபா தான் தோற்றுவிக்கிறார். பாபாவா இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை பாபா தானோ? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, டக்குன்னு அந்த முதியவர் ரொம்ப லேசா தலைய அசைச்சு ஒரு சிறு புன்னகை கொடுத்துட்டு, தன் அபயஹஸ்த கரத்த அப்படி தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்றா மாதிரி மெதுவா ஒரு செய்கை கொடுத்திருக்காரு. அத பார்த்த உடனேமே இவர் மனசுக்குள்ள பளிச்சுன்னு, இது பாபாவே தான் ஏதோ ஒரு ரூபத்துல நம்மள ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கனிகள நம்ம சாப்பிட்டுடலாம்.
எடுத்துட்டு போய் மிச்ச உள்ள கனிகள மனைவிக்கும், தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் குடுத்துறலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். இருந்தாலும் கூட இருந்த தோழர்களும் அங்க இருக்கிறதுனால கரெக்ட்டா 3 வாழைப்பழங்கள்னும்பொழுது 2 தோழர்கள் இவரோட சேர்த்து 3 பேர். உடனே இந்த பக்தரும் ஆளுக்கு ஒரு பழத்த கொடுத்துட்டு தானும் அந்த பழத்த சாப்பிட்டு முடிச்சிடுறார். அவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கறதுக்குள்ள அந்த முதியவர் அங்கருந்து நகர்ந்துட்டுருக்கார். ஆனா வீட்டுக்கு போற வழி எல்லாமே இந்த பக்தருக்கு மனசு முழுக்க இந்த முதியவரோட எண்ணம் தான் போய்க்கிட்டே இருக்காம். ஒரு இடத்துக்கு வந்ததும் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்த அந்த பிள்ளையார் கோயில்ல போய் பார்க்கும்பொழுது திக்குன்னு ஆயிப்போச்சாம். ஏன்னா, அங்க பார்த்த அந்த முதியவர் அதே பிள்ளையார் கோயில்ல சுவத்துல ஒரு கைய சுவத்துல வச்சுட்டு, ஒரு கைய இடுப்புல வச்சுட்டு, ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாராம் பிள்ளையாரோட. கொஞ்ச நேரம் கழிச்சு கையில செய்கை பண்ணியும் பேச ஆரம்பிச்சாராம். இது என்ன நினைவுபடுத்தியதுன்னா, இன்னும் ஊர்ஜிதப்படுத்துது, இன்னும் நம்பிக்கைய அதிகப்படுத்துறதுக்கான அடுத்த அடையாளம் தான் இது. இதுவும் பாபா தான் நிகழ்த்துறார். எப்படி நிகழ்த்துறாருன்னா, பாபா உயிரோட இருந்தப்ப, அங்க ஷிரடியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஷிரடி போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமாதி மந்திர் இருக்கும், துவாரகமாய் இருக்கும், சாவடி இருக்கும். இந்த 3க்கும் நடுவுல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். பாபா சாவடி ஊர்வலத்தின் போது, அந்த ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட நின்னு ஆஞ்சநேய சுவாமி கிட்ட ஏதோ பேசுற மாரி சிரிச்சு சிரிச்சு பேசி கைகள அசைச்சு அசைச்சு சமிஞ்ஞை பண்ணுவாராம். இது பாபா வாழ்ந்த காலத்துல பாபா செய்ற ஒரு விஷயமாகவே இருந்தது. இந்த பக்தருக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அத படிச்சது தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகுது. கண்டிப்பா இது பாபாவா தான் இருக்கும். நம்ம இவர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் உங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா? இல்ல உங்கள ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்ட உடனுமே டக்குன்னு அவர் முகத்த பார்த்துட்டு இருந்தவரு ஒண்ணுமே பேசலையாம். அமைதியாவே தான் இருந்தாராம். குதிச்சு அப்படி திரும்பி, தன் இரு கரங்களை இப்படி இந்த மாதிரி வச்சு முதுகு பக்கம் வைத்தாராம். அதான் பின்பக்கம் இந்த கை அப்படியே போயிடுச்சு. வணக்கம் பண்ற மாதிரி. முதுகுலருந்து கிட்டத்தட்ட கழுத்தை நோக்கி அந்த கைகளை நகர்த்திக் கொண்டே போகிறாராம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சாம். என்ன இவ்ளோ கை ஒசரமா போகுது? இவரு பெரிய சித்தரா இருப்பாரோ? அப்படின்ட்டுலாம் எண்ணம் ஓடுதாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா, இதான எடுத்துக்கோங்கிற மாதிரி அவருக்கு சொல்றா மாரி இருந்ததாம். இப்படி அவர் பண்றத பார்த்ததும் அந்த பக்தர்கள் எல்லோரும் வந்து, இவருக்கு வந்து மனநிலை சரியில்ல போல இருக்கு. நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதும், "இல்ல, இல்ல எனக்கு அப்படி தோணல. நான் அவருக்கு வந்து தட்சணை குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி ரூ. 20 காணிக்கை எடுத்து குடுத்துருக்காரு. அத பார்த்ததும் அவரு ஒரு பார்வை பார்த்தாராம் இந்த பக்தர. நான் உனக்காக எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன். இத்தனை வருடமா நீ குழந்தை இல்லாமல் இருந்து உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். நீ எனக்கு காசுக்காக வந்தேன்னு நினைச்சியாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வையில அத்தனை அர்த்தங்கள் இருந்துதாம். அத்தனை கேள்விகள் இருந்துதாம். இவர் கொஞ்சம் கூனி குறுகி போயிட்டாராம். இருந்த போதிலும் இது பாபா. பாபா வந்து தட்சணை வாங்குவார் இல்லையா? ஒரு 3/4 ரூபாய் தான் வாங்குவார். ஒரு சிலர்கிட்ட நெறைய கேட்டு கேட்டு அவங்க பணப்பையே காலியாகுற வரைக்கும் வாங்குவார். ஒரு சிலர் வந்து தயங்குவாங்க குடுக்கறதுக்கு. அப்புறம் பாபாட்ட நான் குடுக்கலாமான்னு கேட்டா, "உனக்கு விருப்பம் இல்ல முதல்ல. அதனால நீ குடுக்கல. இப்போ உனக்கு விருப்பம் இருந்தா நீ குடு நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்காராம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலர்கிட்ட வேண்டான்னா வேண்டாம் தான். வாங்கவே மாட்டார். பாபா கேட்கவும் மாட்டார். இந்த பக்தர் வந்து கொஞ்சம் இறங்கி போய் பாபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதும், அவரும் அந்த ரூ. 20 காணிக்கைய வாங்கிட்டு அங்கருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாரி செய்கை சொல்லியிருக்காரு. அந்த பக்தரும் அங்கருந்து கிளம்பிட்டார். எவ்வளோ பெரிய அழகான அற்புதத்த பாபா இந்த பக்தருடைய வாழ்க்கையில நிகழ்த்தியிருக்கிறார் பார்த்தீங்களா? பாபா நெனச்சார்னா எந்த ரூபம் வேணா எடுப்பார். தன் பக்தர காப்பாத்துறதுக்கு எவ்வளோ தூரம் வேணா போவார். எவ்வளோ தூரத்துலேருந்து பக்தர தன் வசம் கூட இழுப்பார். எப்படி வேணா அவரு வந்து அற்புதத்த நிகழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, ஒரு நொடி பொழுது தாமதிக்க மாட்டார். அவ்வளவுதான். நிகழ்த்தியே தீருவார். பார்த்தீங்கன்னா, அந்த பக்தருக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார். 8 வருட காலம் என்னோட அருளாசிக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த. உனக்காக நீ அந்த பழத்த சாப்பிட்றியா? மாட்டியா? இல்ல சாப்பிடாம எங்கேயாவது தூக்கி போட்டுருவியோன்னு பார்க்கறதுக்காகவே பாபா அவருக்காக காத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அதுதான் இங்க ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமே. தொடர்ந்து சாய்கீதை டிவிய பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் ஜெய் சாய்ராம்.